கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சைபவர். சார் வணக்கம். வணக்கம். இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய உடல்நிலை காரணமா ராஜினாமா செய்தி பல்வேறு அரசியல் விவகாரங்களாக பார்க்கப்படுகிறது. ஏதோ பாஜக சார்பிலேயோ RSS சார்பிலேயோ ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் அவர் விலகுறாரு, அதற்கு தன்னுடைய உடல்நிலையை தான் காரணம் காமிக்கிறான்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுப்புறாங்க. இது கூடுதலா பார்த்தோம்னா இவர் சுப்ரீம் கோர்ட்டவே கேள்வி கேட்டவர் என்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களும் ஒரு புறம் இருந்து கொண்டிருக்கிறது. முதல்ல ஜெகதீப் தன்கர் அவனுடைய அந்த ராஜினாமாவை எப்படி சார் பார்க்கலாம்? ஆக்சுவலா நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியிலேயே நிறைய ஒரு ரகசியங்கள் புரிந்திருக்கிறது. அதுதான் இன்றைய காலையில ஜெயராம் ரமேஷ் அவர்கள், காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர், அவரு வெளிப்படையாகவே இதை என்ன செஞ்சாரு, சொன்னாரு. மோடிக்கு கோரிக்கை வைத்தார். அதுபோல காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் மோடி அதை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்தாரு. ஆனா ஜனாதிபதி திரௌபதி முர்மு உடனே அக்செப்ட் பண்ணிட்டாங்களே. தன்கர் ரைட்டை நீங்க போயிட்டு வாங்க, டாட்டா பை பை அப்படின்னு சொன்ன மாதிரி உடனடியாக அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டு விட்டுருக்கு. அப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து இது வேற விதமான அழுத்தம் இருக்கிறது. ஏற்கனவே போன மாசமே அவருக்கு எய்ம்ஸ்ல ஆஞ்சியோபிளாஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கூட்டத்துல எல்லாம் கலந்து கொண்டார், பல நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த அளவுக்கு மோசமான நிலைகள் இல்லை. ராஜினாமா கடிதம் அவர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி JP நட்டா அவர்களும் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களும் 1 மணி நேரம் அவங்களை என்ன செஞ்சிருக்காரு, சந்திச்சு பேசியிருக்காரு. அப்படி பேசப்பட்ட ஜெகதீப் தன்கர் பேசப்பட்ட கருத்து என்ன? ஜெகதீப் தன்கர் அவர்கள் 2 பேர்ட்டையும் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் ராஜ்யசபா மாநிலங்கள் அவையினுடைய சேர்பர்சனாக இருக்கிறேன், நான் தான் தலைவரா இருக்கிறேன், துணை ஜனாதிபதியா இருக்கிறேன். எதிர்கட்சி சார்பாக இந்தியா பிளாக் சார்பாக ஒரு பெட்டிஷன் தர்றாங்க, ஒரு மனு தர்றாங்க, சிந்தனைக்கா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் தரும்போது ஒரு சபாநாயகராக இருக்கக்கூடிய நான் அதை நிராகரிக்க முடியாது, அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த விஷயம், என்னத்தை கொடுத்தாங்க இந்தியா பிளாக்ல இருந்து, எதை இவர் அக்செப்ட் பண்ணினாரு என்பதுதான் கேள்விக்குறி. அதுல 2 பேருக்கு வாத பிரதிவாதம் நீங்க என்ன நீக்கிறது, நானே என்ன செய்யறேன், ராஜினாமா பண்ணுகிறேன் என்று திரு தன்கர் அவர்கள், ஜெகதீப் தன்கர் அவர்கள் ராஜினாமா கொடுத்ததாக காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்கிறாங்க. நம்ம வரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கும் போதும் இவர் ஏற்கனவே மோடி சர்க்காருக்கு அந்த வேளாண் திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, வேளாண் திருத்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த புதிய விவசாய சட்டம், அதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணல, கடும் போராட்டமாக இருக்கிறது சொல்லி எதிர்கட்சிகளுக்கு நிறைய வாய்ப்புகளை வாரி வழங்கினார். வேளாண் சட்டத்துல இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை என்று சொல்லி நாடாளுமன்ற அவையிலேயே என்ன செஞ்சாரு, ஜெயராம் தன்கர் அவர் நல்ல ஆழமா பதிவு செய்ய சொன்னாரு. அதுல ஏற்கனவே மோடி அமித்ஷாக்கு இவரை பிடிக்காமல் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் இருக்கிறது. எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க, இந்தியா பிளாக் என்ன ஜெயராம் தன்கர்ட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதா இப்போ கருத்தா இருக்கிறது. ஏன்னா ராஜினாமா பண்ணிட்டார், ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இல்ல, இந்த ராஜினாமா பண்ணிட்டாருன்னா அப்ப காங்கிரஸ் தரப்புக்கு ஆதரவா இருந்தனாலதான் ராஜினாமா பண்ணிட்டாரா, இல்ல பாஜக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுத்தாங்களா, மிரட்டப்பட்டாரா? இல்ல, யாருக்கு ஆதரவும் இல்லை, அவரு நடுநிலையாக இருந்திருக்கிறார். இந்த விஷயத்துல நடந்தது என்னன்னா, குளிர்கால கூட்டத்தொடருடைய முதல் நாள் நேற்று மோடி அவர்கள் வழக்கம் போல இது நாம் கொண்டாடப்படக்கூடிய நாள், நம்முடைய ராணுவம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது, பெஹல்காம் தாக்குதல் நம்ம தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க, நம்ம ராணுவம் சிறந்த முறையில பதிலடி கொடுத்தோம், ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி பாகிஸ்தானை ஓட விரட்டினோம் அப்படின்னு சொல்லி நம்ம ராணுவம் சக்தி படுத்த இருக்குன்னு சொன்னார். 1. 2வது என்னன்னா, ஒரு காலத்துல நம்ம டபுள் டிஜிட்ல பணவீக்க வீதம் இருந்தது, இப்ப 2% தான் பணவீக்கமா இருக்கு அப்படின்னு கருத்தையும் பதிவு செய்தாரு முதல் நாள் கூட்டத்துல. 3வது, 25 கோடி பேரை நான் 11 வருஷத்துல மீட்டெடுத்திருக்கிறேன், இந்தியர்களை. எங்க மீட்டெடுத்திருக்கிறாரு, வறுமையில இருந்து மீட்டெடுத்திருக்கிறேன். 25 கோடி பேர் நல்லா சுபிச்சமா இருக்கிறாங்க, வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க எங்க கருத்தையெல்லாம் சொன்னாரு. இப்படி சொல்லிட்டு வரும்போதுதான்
இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பா ராகுல் காந்தி இடைமறித்து எங்களுக்கு வந்து இதுல வாய்ப்பு வேணும். அவர் பேசியிருக்காரு, நிறைய தப்பான கருத்தை பதிவு செய்திருக்கிறாரு, எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கும்போது அனுமதி கொடுக்கவில்லை. அனுமதி கொடுக்கலன்னா பேசி முடியட்டோம், சரி பேசி முடிஞ்சு நாங்க பேசுறோங்கிற போது இவர் எந்திக்கும் போது, நான் ஆப்போசிஷன் லீடர், நான் வந்து எதிர்க்கட்சியுடைய தலைவர், எனக்கு பேச அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டு பேச அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லும் போது பிரதமர் என்ன செஞ்சுட்டாரு, வாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டார். 2 செகண்ட்ல வெளியே போறாரு. அப்ப ராகுல் காந்தி சொல்றாரு, நீங்க சொன்னதுக்கு எங்கிட்ட கேள்விகள் இருக்குங்க, நீங்க ஏங்க வெளியே போறீங்க என்று ராகுல் காந்தி கேட்க, நேற்று ஃபுல்லா அமளி துமளியா அல்லது நீங்கள் பார்த்தீர்கள். மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்ன சொன்னார் எந்திரிச்சு, நாங்க ராணுவத்திற்கு பின்னால் அணிவகுக்கிறோம் என்று சொன்னோம், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாம் பார்க்கவில்லை. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தொடர்ந்து ஆபரேஷன் சிந்து நடக்கும் போது ஒட்டு மொத்தமா நாங்க என்ன செஞ்சோம், ஆப்போசிஷன் அதாவது எதிர்க்கட்சிகள் அனைவருமே, எதிர்க்கட்சி என்ன அனைத்து இந்தியர்களுமே வந்து பாஜகவுடைய ஒன்றிய அரசுக்கு பின்னால் இருந்தோம். அது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்பும்போது இப்படி நீங்க வாக் அவுட் பண்ணி போலாமா அப்படிங்கிற கேள்விதான் வந்து எழுப்புனாங்க. அப்போ குறிப்பா இந்தியா பிளாக் உடைய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பிரதமர் மோடி இப்படி சொல்றாரு, ஆனா டொனால்டு ட்ரம்ப் தானே வந்து மூச்சுக்கு 300 தடவை நான் தான் நிறுத்தினேன், நான் தான் நிறுத்தினேன், நான் தான் நிறுத்தின சண்டையான்னு சொல்றாரு. மோடிக்கு போன் போட்டு பேசினேன், பாகிஸ்தானுக்கு போன் போட்டு பேசினேன், விளங்குச்சா? அவங்ககிட்ட பிசினஸ் தான் ஆஃபர் கொடுத்தேன், உடனே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, போரை நிறுத்தாச்சு. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினதே நான் தான், நான் தான் நிறுத்தினேன், நான் தான் நிறுத்தினேன், நான் தான் நிறுத்தினேன்னு கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று சர்வதேச ஊடகங்களை அழைத்து அவர் கேவலப்படுத்திட்டு இருக்காரு. இதை பற்றி மோடி ஏன் மௌனம் சாதிக்கிறார்? இதான் வந்து எதிர்கட்சி தலைவருடைய கேள்வியா இருந்துச்சு. குறிப்பா ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே அந்த கேள்வியை கேட்டாங்க. அப்ப நம்ம ஒரு சாவரின் ஸ்டேட், இந்தியா என்பது இறையாண்மை உள்ள நாடு. அந்த நாட்டுல தலையிடுவதற்கு டொனால்டு ட்ரம்புக்கு வந்து என்ன உரிமை இருக்கிறது? அப்ப ட்ரம்ப் சொல்லித்தான் மோடி வந்து நிறுத்தினாரா போற? அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி வெற்றி கொண்டாட்டமா நாம் கொண்டாட முடியும் என்ற கேள்வி எழுப்பினாருங்க. இந்த கேள்வி எழுப்புவதற்கு அவர் வழிவகை செய்துட்டாரு. ஜெகதீப் தங்கர் வந்து அங்க எங்க மாநிலங்களவையில அது ஒரு கோபம். 2வது கோபம் என்னன்னா, இன்ஃபுளுன்ஸ் ரேட் சொன்னாங்கல்ல, இது போன்ற விஷயங்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா நிறைய பைனான்ஸ் விஷயத்துல ஃபுல்லா சொன்னாங்க. அதை பற்றிய உள்ள கோபம் இருந்துச்சு, அதையும் அனுமதித்தாரு. ஒரு கடிதமே கொடுத்தாங்க. என்ன கடிதம் கொடுத்தாங்கன்னா, ஏற்கனவே நீங்க வந்து இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள், பல விஷயங்கள் நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அத உதாரணமா பிளைட், ஏர் இந்தியாவுடைய ஜெட் விமானம் வந்து அந்த போயிங் விமானம் வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் பிரதமருடைய அவருடைய ஓன் சொந்த மாநிலத்தில இருந்து லண்டனுக்கு கிளம்பும் போது அதை வந்து லிப்ட் பண்ணும் போதே விழுந்து நொறுங்கி சுமார் 260 பேர் என்ன செஞ்சாங்க, அந்த நிகழ்விடத்திலேயே கொல்லப்பட்டார்கள். அதுல வந்து ஏவியேஷன் கண்ட்ரோல்லாம் இருக்கு, நாட்டுல நிறைய சட்டங்கள் இருக்கு. அவங்களோட ஏஜ் என்ன சொன்னாரு, இந்த ஜெனரல் ஆபீசர்ஸ் அந்த துறை சார்ந்த நிறுவனங்கள் ஏவியேஷன் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஏவியேஷன் அத்தாரிட்டிக்கு தான் வருகிறது. அதை பற்றி நீங்க ஏன் வந்து ஒரு விமான செக்யூரிட்டி சம்பந்தமா நீங்க ஏன் வந்து கருத்து சொல்லவில்லைங்கிற பெட்டிஷனையும் கொடுத்தாங்க. அதையும் பேசுவதற்கு என்ன செஞ்சாரு, ஜெகதீப் தங்கர் வந்து அனுமதிச்சாரு. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில இவர் என்ன எல்லாத்தையும் அனுமதிக்கிறாரு என்ற கோபம் யாருக்கு இருந்திருக்குது, அந்த மோடி, அமித்ஷா இந்த மாதிரியான பாஜகவுடைய மூத்த தலைவர் இருந்திருக்கு. அந்த அடிப்படையில கிரண் ரிஜிஜு அவர்களும் ஜே.பி. நட்டா அவர்களும் இன்னைக்கு பேசும்போது நீங்க என்ன இப்படி வாய்ப்பு கொடுக்குறீங்க, எதிர்கட்சிக்கு சாதகமா நீங்க வந்து செயல்படுற மாதிரி இருக்கேன்னு சொன்னதாகவும், அதற்கு இவர் வந்து பதில் சொன்னதாகவும், அதன் அடிப்படையில அவர் ராஜினாமா பண்ணிவிட்டார் என்ற செய்திகள் காங்கிரஸ் தரப்புல இருந்து கூறப்படுகிறது. இப்ப ஜெகதீப் தன்கர் என்றாலே நமக்குலாம் கடந்த கால வரலாறுலாம் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு அவர் ஆளுநரா இருக்கும்போது திரிணாமுல் காங்கிரஸை வந்து குடைச்சல்லாம் கொடுத்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து நாடாளுமன்றத்திலே கடந்த முறை வந்து பல்வேறு குடைச்சல் கொடுத்திருந்த நபரை வந்து இப்படி திட்டமிட்டு வெளியேற்றுறத நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல, இப்ப அவங்க திட்டமிட்டு வெளியேற்றினாங்களா, திட்டமிட்டு வெளியேற்றவில்லையா என்பது நமக்கு ஒரு கேள்வி. ஜெகதீப் தன்கர் இல்லாட்டா வேற ஒரு தன்கர் வந்து அமர போகிறார். அவரும் வந்து பாஜக என்ன சொல்கிறோ அதான் கேட்க போகிறார். ஆனா இதுல என்ன மேட்டர்னா, கடந்த 2024லயும் குளிர்கால கூட்டத்தொடர்லையும் இது போன்ற கூச்சல் குழப்பங்கள் ஏற்பட்டதால் என்ன ஆச்சு, BNNS எல்லாம் இருக்குல்ல, பாரதிய நயா சம்ஹிதா, இது போன்ற சட்டங்களை எல்லாம் வாயில வராத சமஸ்கிருத பேரத்துல உள்ள சட்டங்கத்துல 5ஆம் சட்டத்தை என்ன செஞ்சாங்க, ஏற்றி விட்டாங்க. அது போன்ற சூழ்நிலை வந்து இப்ப வந்து விடுமோ என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது.
அதனாலதான் ஜெகதீப் தன்கர் வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்தவரை தூக்கிட்டு வேற யாராவது ஒரு ஆளை கொண்டு வைக்க போறாங்களா, அண்ணாமலை மாதிரி ஆட்களை வைக்க போறாங்களா, இப்படி சும்மா தலைப்பு இப்படி போடுங்களேன். அடுத்த சபாநாயகர் அண்ணாமலை இப்படி போட்டா சூப்பரா இருக்கும். அண்ணாமலை மாதிரி ஆட்களை வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்குங்கிற பாருங்க. சரியா? சந்தோஷப்பட்ட அண்ணாமலை ஆர்மிகள். அது என்ன பிரச்சனைனா, கிட்டத்தட்ட ஒரு 8 மசோதாக்களை வந்து நிறைவேற்றுவதற்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவுடைய அந்த. சோ 1 மாசம் குளிர்கால கூட்டத்தொடர். இந்த 1 மாசமும் இது ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசி எதையாவது செஞ்சுட்டு கடைசி 1 வாரத்துல எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாம, அதாவது எதிர்க்கட்சியினுடைய எந்த விதமான விவாதத்தையும் கேட்காமல் தான் என்ன கற்பனை செய்திருக்கிறோமோ அந்த 8 சட்டங்களையும் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற திட்டம் இருப்பதாக நமக்கு தகவல் வருகிறது. நம்ம கையில மடியில போட்டு சொல்லல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, மணிப்பூர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜன் விஸ்வாஸ் அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன் பில், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில், டாக்ஸேஷன் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில், ஜியோ ஹெரிடேஜ் சைட் அண்ட் ஜியோ ரெலிக்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பில், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில், நேஷனல் ஆன்டி டோப்பிங் அமெண்ட்மெண்ட் பில். இந்த 8 மசோதாக்களை வந்து நிறைவேற்றுவதற்காக இதை வந்து முயற்சி பண்றாங்க மோடி சர்க்கார். இதுல பாத்தீங்கன்னா பப்ளிக்கா அந்த ஜியோ ஹெரிடேஜ்னே வந்து போட்டிருக்காங்க, சைட்ஸ் அண்ட் ஜீரோ ரெலிக்ஸ் சொல்லி போட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்ல வர்றாங்க, ரியல் எஸ்டேட் சம்பந்தமா எதுவும் சொல்ல வர்றாங்களா, கார்பரேட் கம்பெனிகளுக்கு எதுவும் வந்து என்ன செய்யறாங்க, அவருக்கு எதுவும் வந்து அவங்க முடிவு பண்றாங்களா, எதுவும் கார வைக்கிறாங்க, மணிப்பூர்ல உள்ள குக்கி இனத்துடைய வாழக்கூடிய இந்த மக்களை எல்லாம் வெளி தள்ளுறாங்கல்ல கலவரத்தை ஏற்படுத்தி, அது மாதிரி இயற்கை வளம் பொருந்திய இதை கொடுக்க போறாங்களா, அது போல மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்றாங்க டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் பில்லுன்னு. மைன்ஸ் வந்து இப்ப ஒழுங்கா தானே ஓடிட்டு இருக்கு. எதிரியா வந்து சுரங்கத்தை யாரும் கனிம வளத்தை கொள்ளடிங்கன்னு சொல்லி யாருக்கும் தார வைக்க போறாங்களா என்று தெரியவில்லை. அப்ப மணிப்பூர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் வந்து சொல்லும் போது மணிப்பூரை டார்கெட் பண்ணி ஏதோ வேலை செய்யமாக நமக்கு தெரிகிறது. இதை சுதாரித்து கொண்டுதான் முதல்ல பிரதமர் மோடி பேசுறதுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியும் இன்னும் பிற இந்தியா கூட்டணி தலைவர்களும் வந்து பேசியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் ஜெகதீப் தன்கர் வெளியே போறாரு. அவர் கடந்த காலத்துல வந்து ஒரு ஜனநாயகவாதியால அவர் நடந்து கொள்ளவில்லை. அவரு முழுக்க முழுக்க RSS அங்கி பின்புலத்திலையும் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய முழுக்க ஒரு ஒரு அடிவடியமாக தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் பர்சனல் வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு இது உள்ளவர், அவருக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கிறது, அவருக்குன்னு சொல்லி ஒரு சில டெக்கோரம் இருக்கிறது. மோடி அமித்ஷா மாதிரி எடுத்தறிஞ்சு பேச மாட்டாரு, ஒரு மென்மையான தன்மை கொண்டவர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேரையும் பெற்றவர். அந்த அடிப்படையில ஒரு எதுவும் பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியவில்லை. அதனால வந்து இதுதான் நடந்த விஷயம். இதுதான் இனி போக போக என்ன வரும் அப்படிங்கறத வந்து வருங்காலம் தான் பதில் சொல்லும். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நான் பார்த்தோம்னு சொன்னா, ஜெகதீப் தன்கர் எதுக்காக வந்து அவரு ராஜினாமா பண்ணாரு, என்ன அழுத்தம் இருந்தது, யார் என்ன சொன்னா என்பதை வருங்காலம் கண்டிப்பாக என்ன செய்யும், ஒரு தீர்வை சொல்லும். ஜெகதீப் தன்கர் குறித்து பல்வேறு கருத்துக்களை பெறுவதற்கு நன்றி சார். நன்றி.